அதனால நான் எப்பவும் என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்றது, ஏன், என்ன, எப்போ, பசியோட அளவு 1லிருந்து 10 வரைக்கும். நீங்களே உங்கள கேட்டுக்கோங்க. இது எமோஷனல் ஹங்கர்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா திடீர்னு ஃப்ரிட்ஜ திறக்கிறீங்கன்னா, அது நிஜமான பசி கிடையாது. 2 மணி நேரத்துல உங்களுக்கு பசி எடுக்காது. சாப்பாடு இன்னும் செரிமானம் ஆகியிருக்காதா. அதனால அது ஒரு பழக்கமாவோ, இல்ல எமோஷனல் ஹங்கராவோ இருக்கலாம். அதனால அந்த இடத்துல இருந்து தள்ளி போறது தான் நல்லது. ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. 100ல இருந்து பின்னாடி எண்ணுங்க. அந்த பசி போயிடும். இதத்தான் நான் என் பேஷண்ட்ஸையும் செய்ய சொல்லுறேன். அதனால அந்த இடத்துல இருந்து வெளிய வாங்க. நீங்க ஹால்ல உட்கார்ந்திருக்கீங்கன்னா, பெட்ரூமுக்கு போங்க. கிச்சன்ல இருந்தா, அங்க இருந்து வெளிய வந்துருங்க. இதுதான் அந்த ட்ரிக்கு. வெளிய வாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. 100ல இருந்து 10 வரைக்கும் பின்னாடி எண்ணுங்க. 100, 90, 80, 70, 60, 50, 40, 30. திடீர்னு என்ன ஆகும்னா, எமோஷனல் பிரெயின் டயர்ட் ஆயிடும். உங்க ரேஷனல் பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால உங்க எமோஷனல் பிரெயின மெதுவாக்குறது தான் இதோட நோக்கம். எமோஷனல் பிரெயின் ரொம்ப வேகமானதுன்னு நமக்கு தெரியும். தப்பிக்கிறதுக்காகவே நம்ம மூளை மரபணு ரீதியா புரோகிராம் செய்யப்பட்டிருக்கு. எல்லா விலங்குகளுக்கும் எமோஷனல் பிரெயின் ரொம்ப வேகமா வேலை செய்யும். ஒரு நாய் உங்கள தொரத்துதுன்னா, நீங்க ஓடுவீங்க. அப்போ நீங்க யோசிக்க மாட்டீங்க. அதுதான் எமோஷனல் பிரெயின நீங்க நின்னதுக்கு அப்புறம் தான் ரேஷனல் பிரெயின் வேலை செய்யும். அதே மாதிரி உங்களுக்கு பசி எடுக்கும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 15 செகண்ட் இல்ல 30 செகண்ட் இல்ல 1 நிமிஷம் அமைதியா இருங்க. அந்த இடத்துல இருந்து வெளிய வந்து பின்னாடி எண்ணுங்க. சீக்கிரமே உங்க ரேஷனல் பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்புறம் அது லாஜிக்கா யோசிச்சு, இப்பதானே சாப்பிட்டோம், பசி எடுக்க வாய்ப்பில்லையே, அப்போ இது நிஜமான பசி இல்லன்னு சொல்லும். அதனால இத நீங்களே முயற்சி செஞ்சு பாருங்க.